உபேந்திரா கூலி படத்தில் நடித்த ஒரு நடிகரை மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் சொன்னால் நம்புவீங்களா? அவர் பண்ண டைரக்ஷன் சம்பவம்லாம் தெரியுமா? சிம்பிளாக சொல்லலாம், அவங்க ஒரு டைரக்டர் பார்த்திபன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உபேந்திரா அவர் டைரக்ஷன் டெபியூட் ஆன வருஷம் 1992. ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம். சரி, காமெடி படம் எடுத்துட்டானா அடுத்த படம் கண்டிப்பாக காமெடி படம் தான் எடுப்பான் நம்ம நினச்சிருந்தா, அவர் அடுத்த படம் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ஒரு ஹாரர் படத்தை இயக்கினார். அந்த ஹாரர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, எல்லா கிளாஸ்லேயும் ஒன்று ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சில இடைவெளிக்கு அப்புறம் அவரே படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அந்த படத்தினுடைய பேர் தான் உபேந்திரா. அவரோட பேரில் எடுத்து நடிக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக இருந்தது. முக்கியமாக அவரோட படங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக தான் அமையும். எப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்திபன் வந்து வித்தியாசமாக கதைக்களங்கள் எடுத்து படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரோ, அதே மாதிரி தான் உபேந்திராவும் சரி. அவரோட படம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லலாம், யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே எடுத்த ஒரு டைரக்டர்னால் அது அவர் தான். அதாவது ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸை காமிச்சு அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்கை காட்டுறது தான் அவருடைய பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுமாதிரி அவரோட ஒவ்வொரு படங்களும் பயங்கர யூனிக்காக இருக்கும். முக்கியமாக பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவருடைய கல்ட்டு கிளாசிக் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சிவானா வச்சு டைரக்ட் பண்ண ஓம். அந்த ஓம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலி சரி, அதுமாரி ரவுடிசம் என்ன அப்படின்றத ஒரிஜினலாக காட்டப்படும். இந்த படத்தினுடைய முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இருந்த ஒரிஜினல் ரவுடிங்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ அப்போ வந்து பயங்கரமான கான்ட்ரவர்ஷியல் ஆகின படம். அவரோட படங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கான்ட்ரவர்ஷியல் பரவிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா யூஏன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் ஓப்பனிங் டைட்டில் காரை பார்த்தீங்கன்னா, நீ இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாரு, இல்லைனா உனக்கு இந்த படம் சூட் ஆகாது. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு படம் புரியலன்னு சொன்னால் நீ கண்டிப்பாக இன்டெலிஜென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் பயங்கரமான யூனிக்கான கான்செப்டை கொண்டு வர படம். அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் அவ்வளோ அதிகம். முக்கியமாக அவருடைய மேக்கிங், அவருடைய ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருக்கும். ஒரு ரெகுலரான டெம்ப்ளேட்லேருந்து ஒரு ரெகுலரான ஸ்டீரியோ டைப்பில் உடைச்சவர் தான் இந்த உபேந்திரா. ஸோ இவரோட டைரக்ஷன் படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ மறக்காமல் பாருங்கள். முடிஞ்ச அவரோட படங்களான ஓம், உபேந்திரா, அப்புறம் ஹாலிவுட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ, இதெல்லாம் பாருங்கள். சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.